ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு கோமதிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கேசரி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். சேனலுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கீழே உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு நம்ம வீடியோஸ் எல்லாமே அப்கமிங்கில் உங்களுக்கு வந்து சேரும். இப்போ நான் இன்றைக்கி நாகா ரவையை ஆளாக்கு எடுத்திருக்கேன். இந்த ரவையை நம்ம இப்போ வறுத்தெடுக்க போகிறோம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்கோங்க. பேன் காய்ஞ்சதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. நெய் லைட்டாக காய்ஞ்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருந்த ஆளாக்கு ரவையை எடுத்து வறுக்க போகிறோம். நம்ம ரவையை வறுக்கிறதுல தான் நம்ம கேசரி வந்து கரெக்டாக வெந்து வரும். ஸோ நீங்கள் வந்து ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சு வறுக்கக்கூடாது, இல்லைன்னா கருகிடும். மீடியம் ஃப்ளேமில் வச்சே வருங்க. இந்த மாதிரி வறுத்தெடுக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி வறுத்து தனியாக ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம அதே பேனில் இந்த டம்ளரில் நான் 2.5 கப் தண்ணி எடுத்திருக்கேன். ஆளாக்கு ரவைக்கு 2.5 கப் தண்ணி எடுத்திருக்கேன். இந்த தண்ணி கொஞ்சம் பபிள்ஸ் வர ஆரம்பிக்கும். குட்டி குட்டியாக பபிள்ஸ் வரும்போது நம்ம ஒரு 3 ஏலக்காய் தட்டி போட்டுக்கலாம். அதோட கேசரி பவுட்ரு ஒரு ஆரஞ்சு கலர் எடுத்திருக்கேன். அது ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டு இந்த மாதிரி கொதி வரணும். தண்ணி இந்த மாதிரி நல்லா பபிள்ஸ் வந்து கொதிக்கும் போது லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம வறுத்தெடுத்து வச்சுருக்க இந்த ரவையை தூக்கி இதில் போட்டு நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும். விடாமல் கிண்டிகிட்டே இருக்கணும், இல்லைன்னா கெட்டி கெட்டியாக ஆயிரும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா தண்ணியெல்லாம் வற்றி கேசரி இப்போ நல்லா நமக்கு ரவை வெந்து வந்திருக்கு. இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் கரெக்டாக நம்ம என்ன பண்ணணும், நான் ஆளாக்கு எடுத்து வச்சுருந்தேன் இல்லையா, அதே ஆளாக்கில் நம்ம வந்து 3/4 ஆளாக்கு சர்க்கரை, 1 கப்பு ரவைக்கு 3/4 ஆளாக்கு சர்க்கரை எடுத்து நம்ம இதில் போட்டு கிண்ட போகிறோம். இப்போ வந்து நம்ம பாதாம் பருப்பு அந்த மாதிரி எதுனாலும் நம்ம தாளிச்சிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி முந்திரி பருப்பு திராட்சையும் தான் சேர்த்து தாளிச்சிருக்கேன். கொஞ்சமாக நெய் விட்டு தாளிச்சிக்கோங்க. இப்போ நம்ம இதை கேசரிக்குள்ளே போட்டு ஒரு கிண்டி சூடாக சர்வ் பண்ணுங்கள். கொஞ்சம் ட்ரையாக இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா நெய் ஊற்றி கொஞ்சம் கிண்டிக்கோங்க. அப்படி இல்லைன்னா நான் ரிஃபைண்ட் ஆயில் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் ரிஃபைண்ட் ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு கரண்டி மட்டும் நீங்கள் ஊற்றி கொஞ்சம் இது பண்ணிங்கன்னா கேசரி கொஞ்சம் நல்லா தளன்னு இருக்கும். இப்படி தாங்க இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.